ஹாய். இப்போ நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சி எல்லாருமே சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் 2.0 இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த சமூக நீதி ஆட்சியில் தான் ஒரு கொஸ்டினரி கேட்டிருக்காங்க. யார் கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. என்னன்னா, நார்மலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க 10th வர்றப்போ. பட் ஆனால் இந்த கொஸ்டினரிஸ் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டினரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரா, உங்கள் கம்யூனிட்டி வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன கம்யூனிட்டிலாம் இருந்திருக்கிறாங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, அப்பா அம்மா ஜாதி சண்டைகள் ஏதாவது உங்கள் ஊரில் நடந்திருக்கா, அந்த மாதிரியான கேள்விகள். இதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு அடிச்சுடுறேன். ஆனால் ஒரு கேள்வி உண்மை, உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரா இல்லையாங்கிற கேள்வி மட்டும் உண்மை. இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான கேள்விகளை அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட மட்டும் கேட்டிருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கவே இல்லை. இது வந்துட்டு என்ன மாதிரியான கொஷினரிஸ்னே தெரியல. ஆனால் இந்த ஜிஓ பாஸ் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவே ஒருத்தர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார். கோர்ட்டில் போய் கேஸ் போட்ட உடனே அது நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம் தான் தெரியுமே, ரொம்ப டைம் எடுத்து இப்போ வந்துட்டு அந்த இது வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு. என்னன்னா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் டேட்டா இந்நேரம் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா கேஸ் நடந்துட்டு இருந்தாலும் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண வேண்டிய டேட்டா நம்மகிட்டே ஏமாற்றி கலெக்ட் பண்ணிடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லா டேட்டாவும் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரியான சென்சிட்டிவான டேட்டாவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது முதல்ல தப்பு. அதுவும் எஸ்பெஷலி பாகுபாடு காமிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கேட்குறது அதை விட கொடூரமான விஷயம். இதை வந்து நம்ம சமூக நீதி ஆட்சின்னு தான் நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். கேவலமான ஆட்சின்னு சொல்லலாம். பட் ஆனால் இனி ஆட்சியில் இருக்காங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார் ஓட்டர் ஐடி. யாரெல்லாம் ஓட்டர் ஐடி எலிஜிபிளோ இல்லையோ அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் செக் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிச்சு, டிசம்பர் மாதம் முடிஞ்சு. யாரெல்லாம் ஓட்டர் ஐடி வேணும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஜனவரி 15க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி குஜராத்தில் நடந்துச்சு, முடிஞ்சோன்னா எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இப்போ நடந்து முடிஞ்சது, வெஸ்ட் பெங்காலே நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலே நடந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசிலையும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால் ஸ்டோரி வேற, அது அடுத்து வர்றேன். உத்தரப்பிரதேசிலையும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் தான் கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி பேரை தூக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அங்கே ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி தான், அவங்களே 2.5 கோடி பேரை தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஆக்சுவலாக எஸ்ஐஆர் வந்துட்டு ப்ராப்பராக தான் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுது. இதுக்கு முன்னேனா என்னோட பேரில் ரிமூவ் ஆகலை, நிறைய பேர்த்தோட பேர் ரிமூவ் ஆகலை நான் கேள்விப்பட்டேன். அதாவது 100க்கு 95%, 95லேருந்து ஒரு 98% பேரோட இது வந்துட்டு ரிமூவ் ஆகாமல் தான் இருந்திருக்கு. ஒரு 2% பேரோட தான் ரிமூவ் ஆயிருக்கு. அதுலேயும் எங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும்னு சொல்லி போய் கேட்டவங்க, அதாவது வாக்காளர் உரிமை வேணும்னு சொல்லி கேட்டவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ரைட்ஸ் கேட்டவங்க போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் தான் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. அப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2% கூட இல்லை, அதை விட கம்மி, ரொம்பவுமே கம்மி. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் வந்துட்டு ப்ராப்பராக நடந்திருக்குங்கிறது புரியுது. ஈவன் பாஜக ஆளக்கூடிய மாநிலமான உத்தரப்பிரதேஷ்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 கோடி பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க முடியும் எந்த அளவுக்கு நேர்மையாக நியாயமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிற காரணங்கள் இதெல்லாம் எடுபடாது. அப்படி ஏதாவது உண்மையிலுமே நடந்திருந்தால் எல்லாரும் இங்கே போராட்டமே வெடிச்சிருக்கும். ஓகே, இதே எஸ்ஐஆர் ரிலேட்டடாக வெஸ்ட் பெங்காலை சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். என்னன்னா, எஸ்ஐஆரில் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கேயே எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் நடக்கிறப்ப அங்கேயே எலெக்ஷன் நடக்கும். ஸோ வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 2011லேருந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எஸ்ஐஆரை யூஸ் பண்ணி நிறைய பேர்த்தோட ஓட்டர் ரைட்ஸை பிஜேபி ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. நானே ஒரு பெரிய வக்கீல், நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்ருக்கேன். கோர்ட்டில் கேஸ் போட்டால் மட்டும் இந்த எஸ்ஐஆர் ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், உத்தரப்பிரதேசில் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே 2.5 கோடி பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 1 கோடி, பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கேயாவது ப்ராப்ளம் ஏற்பட்டு மக்கள் வந்துட்டு போராட்டமோ இல்லை பொதுநல வழக்கோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, இத்தனை பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுநல வழக்குகள் ஏதாவது வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கும். இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு கேஸ் போட்டோம்னா கோர்ட்டாவது ஆக்ஷன் எடுத்துக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இந்த 4 ஸ்டேட்லேயுமே. அங்கே இருக்கிற எதிர்கட்சிகளும் எதுவுமே எந்த விதமான கொஸ்டின் ரைஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும். ஆனால் மம்தா பானர்ஜி வேணும்ட்டே பிஜேபி எதிர்க்கணுங்கிறதுக்கு வேண்டி எதிர்க்கிற மாதிரி இருக்குது.
ஃபர்ஸ்ட் அவங்க நடத்தி முடிச்சாதான் நமக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது. ஈவன் ராகுல் காந்தியே ஓட்சோரின்னு சொல்லி சொன்னார், கடைசியில் அவர் தான் காணாமல் போனார். ஸோ இது மம்தா பானர்ஜியோட ஸ்டண்ட்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு ஓட்டர் ரைட்ஸை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க பங்களாதேஷில். அது வெஸ்ட் பெங்காலில் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஓட்ஸ் எல்லாத்தையுமே மம்தா பானர்ஜி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் எனக்கு தெரிஞ்சு மம்தா பானர்ஜி இதுக்கு எதிராக ஒரு சஸ்பிஷன்ஸோ இல்லை ஒரு வாய்ஸையோ ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணமே ஏற்படுது. ஏன்னா இப்போ பங்களாதேஷில் நடந்துட்டு இருக்கிறது பல பேருக்கு தெரியும். உயிரோட ஒருத்தர் எரிச்சு கொண்ட அந்த ஸ்டோரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாள்ல இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொண்டுட்டாங்க. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி கலவரக்காரர்களால் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 11 இந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கறதில்ல. ஈவன் இங்கே இருக்கிற பிஜேபி கூட அதை பற்றி போட்டு பெருசாக உரி பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு இந்த ஓட்டர் ரைட்ஸுக்கு வேண்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற இந்துக்களுக்காகவோ இல்லை அங்கே இருக்கிற இல்லீகல் இமிகிரன்ஸ், அங்கேருந்து வரக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸை கண்ட்ரோல் பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இவங்க பங்கேற்கிறது ஒரு தேச துரோகம் தான் பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ ஆக்சுவலாக ஒரு 2018-19 அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு இமிகிரன்ஸாக போகிறவங்க, அதாவது லீகல் இமிகிரன்ஸாக விசா வாங்கி ப்ராப்பராக லீகல் இமிகிரன்ஸாக படிக்க போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு கனடாவே நிறைய பேர்த்த வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2022-23 வரைக்கும் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது படிக்கிறதுக்கு போகிற, அப்புறம் வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். நம்ம செலவு பண்ணி எவ்வளோதான் படித்தாலும் அங்கே கிடைக்கக்கூடிய சம்பளம் அங்கே வாழ்கிறதுக்கே பத்தாது. அதை தாண்டி வாழ்கிறதுக்கு பத்தாதுங்கிறது காட்டிலும் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம பெருசாக சொத்து சேர்த்த முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குனுங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் புரிய ஆரம்பிச்சுது. ஆனால் ஒரு பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, அங்கே போயிட்டு நம்ம படித்ததுக்கப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மள இலக்காரமாக பார்ப்பாங்க அப்படின்னு பயந்துட்டு நிறைய பேர் அங்கேயே ஏதோ ஒரு கிக் ஜாப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதாவது சின்ன சின்ன வேலைகள், சூப்பர் மார்க்கெட்டில் கேஷியராக உட்கார்றது, இல்லை ஸ்டோர் மேனேஜராக இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் படித்த படிப்புக்கு இல்லாமல் சின்ன சின்ன வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சமயத்தில் ஜாயின் பண்ணாங்க எல்லாத்துக்குமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் விசா, வேலை தேடி வரேன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கே 2 வருஷம் 3 வருஷம் விசா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விசா எல்லாமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இப்போ கனடாவிலையும் லீகல் இமிகிரன்ஸோடைய பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பித்த உடனே அங்கே இருக்க நேட்டிவ் பீப்புள்ஸ் இந்த இமிகிரன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது, எங்களுக்கு ப்ராப்பரான கவர்மெண்ட் எந்த சலுகைகளும் கொடுக்கறதில்ல, எந்த விதமான செய்கைகளையும் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ இருக்க ப்ரெசன்ட் கவர்மெண்ட் அந்த எக்ஸ்பைரி டேட் ஆக போகுது இல்லைங்களா, அதாவது லீகல் இமிகிரன்ஸாக வந்தவங்க அவங்களுடைய அந்த விசா வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும் இல்லையா, அதுக்கு மேலே அவங்களுக்கு ரெனிவல் பண்ண வேண்டாம், அவங்களை திருப்பி வெளிநாடு அனுப்பிச்சுடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷம் குறைஞ்சபட்சம் 10-15 லட்சம் பேர் வெளியில் அனுப்புகிற மாதிரி பிளான். 10-15 லட்சம் பேருக்கு வெளியில் அனுப்பலைனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 லட்சம் பேராவது வெளியில் போயிடுவாங்க. ஓகேங்களா, கன்ஃபார்மாக 2 லட்சம் பேர், 2-5 லட்சம் பேர் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பயந்துட்டே வெளில வந்துடுவாங்க. மிச்சருக்கு ஒரு 4-5 லட்சம் பேர் வந்துட்டு கவர்மெண்ட்டே புஷ் பண்ணி வெளில அனுப்பிச்சுட்ரும், உன்னால் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அதுக்கு மீறி அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே அங்கே செட்டில் ஆகிட முடியுங்கிற நம்பிக்கையிலெல்லாம் போக முடியாதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்டஃப் இருக்கணும், இல்லைன்னா அங்கே நம்ம அந்தளவுக்கு ஒரு மாஃபியா கும்பலை சேர்த்து வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் நம்மளால் அங்கே சர்வை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் நம்ம இருப்போம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே இருந்து டக்குன்னு வெளில வரதா சேஃபர் ஜோன். என்னைக்குமே அவங்களா பார்த்து அடித்து துரத்துனாங்க அப்படின்னா நம்ம அங்கே சம்பாரிச்ச காசை கூட நம்மளால் பணமாக மாற்றி திருப்பி கொண்டு வர முடியாது இந்தியாவுக்கு. ஸோ அதனால் அதை ஃபாரின் போகிறவங்கள அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒன்று இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா, இப்போ ஆப்பிள் ஐஃபோன் வந்துட்டு இந்தியாவில் மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஆப்டிமைஸ்டு மேனுஃபேக்சரிங் வந்துட்டு அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சைனாக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் அதிகமான ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கோவிடுக்கு அப்புறமே டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பிள் வந்துட்டு தன்னுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்தியா பக்கம் திருப்பிட்டாங்க. இதை பாராட்டுறதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆனால் இந்த எந்த திட்டத்துக்கு கீழே பாராட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே பாராட்டுறாங்க. ஆக்சுவலாக மேக் இன் இந்தியா திட்டம்ங்கிறது இந்தியாவில் ஒரு இண்டிஜினியஸாக மொத்தம் எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியாவிலேயே உருவாக்கி இந்தியாவிலே செஞ்சதாக இருக்கணும். அதாவது அங்கே வேலை செய்கிற என்ஜினியர்ஸோடைய மூளை உட்பட
எல்லாமே இந்தியன்ஸோட தான் இருக்கணும். அதை தான் நம்ம மேக் இன் இந்தியான்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆப்பிள் ஐஃபோன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் பிராண்டடு. நம்ம இங்கே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணி திருப்பி அவங்ககிட்ட கொடுப்போம். அவன் சேல் பண்ணி நமக்கு இது பண்ணுவான், காசை வாங்கிக்குவான். அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம், மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே இந்தியா வல்லரசு ஆக போகுதுங்கிற மாதிரியான பில்டப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலுமே இதை வந்துட்டு நினச்சி பெருமையெல்லாம் படக்கூடாது, அசிங்கம் தான் படணும். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரு 2014-15, அதாவது மோடி வந்துட்டு ஆட்சிக்கு வந்த புதுசில் ஃப்ரீடம் 250 ஒரு செல்ஃபோன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. மோடியோடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு ஒரு செல்ஃபோன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா, 250 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் கொடுத்தாங்க. சரி, கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த 250 ரூபாய் நீங்கள் முன்னாடியே பே பண்ணிடணும். ஓகேங்களா, இது யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனால் அந்த 250 ரூபாயை முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் பேமெண்ட்டு. இப்போ மாதிரி ஜிபே எல்லாம் கிடையாது, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து அனுப்பணும். இது நிறைய பேர் நம்பி பே பண்ணாங்க. ஏன் நம்பி பே பண்ணாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு மோடியோடைய ஃபோட்டோ வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்துச்சு. ஃப்ரண்ட் பேஜில் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆகட்டும், இல்லை தினமலர் நியூஸ் பேப்பர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் பேஜில் மோடியோடைய ஃபோட்டோ இருக்கும், கீழே ஃப்ரீடம் 250 இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் வேணும்னா 250 ரூபா பே பண்ணுங்கள், இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை டிடி எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் எடுத்து அனுப்பிச்சாங்க. நாங்கள் என்னோட சர்க்கிளே 2-3 பேர் எடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் ஃபோன் வரலை. ஓகேங்களா, ஸோ 250 ரூபா பட்ட நாமம் தான். அதாவது இந்தியாவில் அப்போவே ஒரு 100 கோடி பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் பேர் 250 ரூபா கொடுத்துருந்தாலே அதோட எஃபெக்டை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என்ன நிலைமைட்டு கிட்டத்தட்ட 75 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிட்டான். ஆனால் ஃபோன் யாருக்கும் அவன் கொடுக்கல. ஓகே, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே நாங்கள் ஒன்று உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இண்டிஜினியஸ் ஸ்கேம்னு சொல்லிட்டு மோடியோட ஃபோட்டோ வச்சு ஸ்கேம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கு இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிகள். பாய் பாய், தேங்க்யூ.